எல்லாத்தையும் ஒருத்தர் கவனிச்சுட்டு தான் இருக்கார்ல. என் ஃப்ரெண்ட் ஒரு தடவ கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ்ல போக வேண்டியதா இருந்தது. ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்காதனால விருதாச்சலம் போயிட்டு, அங்கருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் எடுத்தாங்க. அந்த பஸ் ஏறும்போதே டிரைவர் கண்டக்டர் கிட்ட, "டேய்! இந்த இன்ஜின் சீட்ல யாரையும் உட்கார வைக்காதடா. இந்த ரோடே சரியில்ல. அவங்களும் உட்காந்து இந்த கண்ணாடிய மறைச்சுக்கிட்டா ஓட்டவே சிரமமாகுது. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தத கேட்டுட்டு டிரைவருக்கு ஆப்போசிட் சீட்ல போய் உட்காந்துட்டு டிரைவர பார்த்து, "அண்ணா போக எவ்வளோ நேரங்கண்ணா ஆகும்? நான் இறங்குற இடம் வந்தா கொஞ்சம் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிராவல் டயர்ட்ல கொஞ்சம் கண் அசந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாட்டி ஏறுனதும், என் ஃப்ரெண்ட் எந்திரிச்சு அவங்களுக்கு உட்கார இடம் குடுத்தத டிரைவர் பார்த்துட்டு, "ஏம்மா ஏன் எந்திரிச்ச? நீ போற இடம் வரைக்கும் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். உன்ன பார்த்தாவே டயர்டா இருக்கு. ரொம்ப தூரத்துலருந்து வரியா? எந்த ஊரு நீ? எப்படி வர?" அப்படின்னு கேட்க, "கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ல வரேங்கண்ணா" அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னதும், "சரியா போச்சு போ. போ மொதல்ல அந்த இன்ஜின் சீட்ல உட்காரு. நான் பார்த்து ஓட்டிக்கிறேன். இவ்ளோ தூரம் பஸ்ல வந்து இப்பவும் நின்னுட்டே போனா, இறங்கும்போது இடுப்பு வலியோட தான் இறங்கணும்." அப்படின்னு ஒரு அன்பான அதட்டலோட பார்த்து கூட்டிட்டு போய் விட்டாரு அந்த பேர் தெரியாத டிரைவர் அண்ணா. அண்ட் திஸ் இஸ் லைஃப்ஸ் லிட்டில் ஸ்டோரீஸ் பை செனரிட்டா.